மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னையில் கிண்டி சர்தார் பட்டேல் சாலை மற்றும் மத்திய கைலாஷ் OMR சாலையை இணைக்கும் இரு வழித்தட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்கள் தற்போது பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி சிறப்பிப்பார்கள். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரது வழியில் உட்கட்டமைப்பு வளர்ச்சியை மேற்கொண்டு வரும் தலைவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். போக்குவரத்து நெரிசலை குறைத்த IT ஊழியர்கள், பள்ளி செல்லும் பிள்ளைகள் என பொதுமக்கள் அனைவரும் சிரமமின்றி பயணிக்க 60,68,00,000 ரூபாய் மதிப்பில் சர்தார் பட்டேல் சாலை, ராஜீவ்காந்தி சாலை சந்திப்பில் மத்திய கைலாஷ் பகுதியில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தின் கல்வெட்டினை திறந்து வைத்து சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை உங்களின் கைத்தட்டல்களுடன் அன்புடன் அழைக்கிறோம். சென்னை மக்களின் நீண்ட கால கனவினை நிறைவேற்றியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தற்போது நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் துறை மூலம் இந்த பாலம் கட்டமைப்பை மேற்கொண்ட லான்ஸ்வுட் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கும் தருணம். நிறுவனத்தின் இயக்குநர் திரு G. சாய் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திருமிகு சந்தியா அவர்களும் இணைகிறார்கள். மத்திய கைலாஷ் பகுதியில் எல் வடிவ மேம்பாலம் திறக்கப்பட்டு இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, விவரங்களை வழங்கலாம். சென்னை அடையார் ராஜீவ்காந்தி சாலை, சர்தார் பட்டேல் சாலையை இணைக்கும் மத்திய கைலாஷ் சந்திப்பில் மேம்பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். போக்குவரத்து நெரிசலின்றி மக்கள் இனி நிம்மதியாக பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருவதற்காக இணைகிறார் பாரி கார்த்திக். பாரி, விவரங்கள் உங்களிடம். OMR செல்லும் வாகனங்களின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் எல் வடிவ மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இரு வழித்தட அகலம் கொண்டதாகவும் ஒரு வழி வாகன போக்குவரத்து கொண்டதாகவும் மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாரி கார்த்திக், விவரங்களை வழங்கல. வணக்கம். குறிப்பாக சென்னை மக்களுடைய வேலை வாய்ப்பு IT துறையில் அதிகமாக உள்ள சூழலில் அங்கு அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. OMR சாலையை பொறுத்த வரைக்கும் அனைத்து IT நிறுவனங்கள் உட்பட மேலும் தொடர்ச்சியாக அங்கிருந்தான் பல்வேறு மாவட்டங்களும் கடக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலையாகவும் அது விளங்கி வருகிறது. அதன் காரணமாக சராசரியாக மத்திய கைலாஷை நாம் கடந்து செல்வதற்கு 1 மணி நேரம் ஆகக்கூடிய ஒரு சூழலில் அவ்வளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும். இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார். அதாவது அந்த எல் வடிவ மேம்பாலம் அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் போக்குவரத்து சீராக கட்டுக்குள் கொண்டு வர முடியும் எனவும் அவர் அந்த அறிவிப்பில் கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். OMR வாகனங்களுடைய அந்த செல்லக்கூடிய அனைத்து போக்குவரத்து நெரிசலையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இந்த எல் மேம்பாலம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இருவழித்தடம் கொண்டதாகவும் அதே போல ஒரு வழித்தட போக்குவரத்து கொண்டதாகவும் மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 652 மீட்டர் கொண்ட இந்த மேம்பாலத்திற்கு சர்தார் பட்டேல் சாலை மற்றும் ராஜீவ்காந்தி சாலையை இணைக்கக்கூடிய ஒரு மேம்பாலமாகவும் இருக்கிறது. சென்னை மக்களுடைய வெகுநாள் கனவாக இருக்கக்கூடிய இந்த மேம்பாலம் தற்போது திறந்து வைத்திருப்பது வாகன ஓட்டிகளுக்கு நிம்மதி பெருமூச்சு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் மிகுதியாக காணப்படும். சராசரியாகவே அங்கு போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படும் நிலையில் தற்போது மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் கூடுதலாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து நிறுவனங்களும் கிட்டத்தட்ட 80% IT நிறுவனங்களும் அந்த சாலை தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அங்கிருந்து அதாவது ECR வழியாக மற்ற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் அந்த சாலையை தான் பயன்படுத்துவார்கள். எனவே அந்த சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அரசு இடத்தினுடைய அந்த முயற்சியின் காரணமாக தற்போது இந்த மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் ரிப்பன் வெட்டி மேம்பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். மேம்பாலத்தில் நடந்து சென்று முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுடன் கையசைத்து பேசி வருகிறார். மேலும் மத்திய கைலாஷ் சந்திப்பில் இருக்கக்கூடிய
இந்த பாலத்திற்கு 60,68,00,000 மதிப்பீடு செலவாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த மேம்பாலம் இன்று முதல் மக்களுடைய பயன்பாட்டிற்கு விடப்பட்டிருக்கிறது. சென்னை மக்கள், குறிப்பாக OMR கடந்து செல்லும் மக்கள் இந்த பாலத்தின் மூலமாக, கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலத்தின் மூலமாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.